நீங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். தமிழ் எழுத்துக்கள் இன்னைக்கு உயிர் உள்ளதாக இருக்கு. அதுலேயும் தமிழ் என்னங்க சொல்லுங்க, தமிழ் இல் போய் நிற்கணும் இல்லைங்களா? அந்த எழுக்குண்டானது உங்களுக்கு ஏற்கனவே சப்ஜெக்டில் பேசியிருப்பாங்க, வாழ்த்து பையன் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த எழுக்கு ஒரு பவர் இருக்குது. ஏன்னா பிட்யூட்டரி கிளாண்டையும் பீனியல் கிளாண்டையும் ஒரே சமயத்தில் இயக்கக்கூடியது. நீங்கள் ஆகினையும் துரியும் தவம் பண்ணதுக்கு ஈக்குவல் எதுங்க? நீங்கள் வாழ்க வளமுடன் சொன்னீங்கன்னா மன இயக்கத்தையும் உடல் இயக்கத்தையும் செய்யக்கூடிய தவத்துக்கு ஈக்குவல் இந்த வாழ்க வளமுடன். லம்பியா யோகம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? நாக்கை மடக்கி உள்ளே வச்சுக்குவாங்க. இந்த தவளையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நாக்கை மடக்கி உள்ளே வச்சுக்கும். அதுக்கு எப்போ பசி வருதோ அந்த நாக்கை நீட்டுச்சுன்னா அந்த பூச்சியை ஏதோ வந்து பசிக்கும் போது எடுத்துக்கும். அது வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம்? நிறையா சித்தர்கள் அந்த காலத்தில் உணவு எடுத்துக்கவே மாட்டாங்க. அந்த பிரபஞ்சத்தில் இருந்தக்கூடிய ஆற்றலை எப்படி எடுத்துக்குவாங்கன்னா அந்த நாக்கை மடக்கி வச்சு மனோ உள்மணின்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் நம்ம இதுலேயும் கூட மனோன் உள்மணி தவமெல்லாம் இருந்துச்சு. அப்போ அந்த இறைவனுடைய நுழைவாயின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுலேருந்து ரிசீவ் பண்ண எப்போ நீங்கள் வாழ்க வளமுடன் சொன்னால் நீங்கள் நல்லா நாக்கு உள்ளே போய் முட்டுதான்னு பாருங்கள். நீங்கள் சொல்கிற வாழ்க வளமுடன் அந்த அளவுக்கு சொன்னீங்கன்னா அது பவர் இருக்கும். நார்மலாக சொன்னால் அதுக்கு என்ன ஃப்ரீக்குவன்சி அதுக்கு என்ன அலை இருக்கோ அது மாதிரி இருக்கும். இப்போ நான் வீட்டில் போய் சொல்கிறேன், வெளியில் போய் சொல்கிறேன், சில பக்கம் பேசுகிறோம், எந்த மன அலைச்சூழலை சொல்கிறேன்னு பார்க்கணும். ஏதாவது சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறதில்ல. இப்போ நான் இப்போ நான் இன்றைக்கி வேலைக்கு போகிறேன், எல்லோரும் பார்க்குறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்கிறோம். ஏதாவது கோபம் வந்துருச்சு வச்சுக்கோங்க, வாழ்க வளமுடன், கொஞ்சம் வாழ்க வளமுடன் கம்மிட்டு இருக்கியா அப்படி என்ன ஆகுங்க? அது வாழ்த்தா பழிக்குமா? அப்புறம் என்ன கேட்பாங்கன்னா, நீ எல்லாம் எதுக்கு தான் வாழ்க வளமுடன் போகிறேன்னு கேட்பான். என்ன சொல்லுவாங்க? நாம் பேசுகிற நடத்தையில் ஏதாவது சொல்லு மாறுச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? ஏன்னா நான் என்னுடைய அனுபவத்தை தான் சொல்கிறேன். ஆரம்ப காலகட்டங்களில் பயிற்சிக்கெல்லாம் நான் வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது அப்பவும் நம்மளாம் மேன்மை இடையில. ஆனால் எல்லாத்தையும் போய் என்ன சொல்லுவேன், ஏன்னா நம்மளுக்கு தான் வாழ்த்தும் பையன் சொல்லியிருப்பாங்க, வாழ்க வளமுடன் சொல்லுவாங்க. நான் எல்லாத்தையும் போய் வாழ்க வளமுடன், என்னடா நேற்று வரைக்கும் என்னமோ இருந்த இன்றைக்கி என்னமோ வந்து வாழ்க வளமுடன்கிற அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா என்னென்னு சொன்னாங்க, இந்த வாழ்க வளமுடன் போகுது பாரு, இந்த வாழ்க வளமுடன் வருது பாரு, வந்துடுவான்டா உனி வந்து இன்றைக்கி என்ன கிளாஸ் எடுத்தாங்கன்னு தெரியல, இன்றைக்கி என்ன வந்து இவனி என்ன கதை சொல்லுவானேன்னு தெரியல, ஓடுவாங்க. உங்களுக்கும் நடந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி அதே நிறுவனத்தில் இன்றைக்கும் பேசுகிறோம். இன்றைக்கும் அவங்க இன்றைக்கி நின்று கேட்குறாங்க, இன்றைக்கி ஏதாவது சொல்லுங்கள், இன்றைக்கி ஏதாவது தத்துவத்தில் ஏதாவது சொல்லுங்கள், இதுக்கு ஏதாவது சால்வேஷன் இருக்கா, என்ன மகரிஷி ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு கேட்குறான். ஏன்னா நம்மளுடைய அந்த தத்துவங்களையும் தவத்தையும் பயின்று நம்மளுடைய வாழ்க்கை முறையில் நடைமுறைகளை என்னை மாற்றிக்கிட்டே வர்றோம். அங்கே அவங்களுக்கு ஒரு சேஞ்சு தெரியுது. ஓ, இவங்ககிட்ட ஏதோ ஒரு சேஞ்சு தெரியுது, முதலுக்கு இப்போ ஏதோ தெரியுது, ஒரு வித்தியாசம் தெரியுது, பேசுகிறதுல வித்தியாசம் தெரியுது. ஏன்னா நம்மளுக்கு யார் உணர்த்துவாங்க தெரியுங்களா? நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான் உணர்த்துவாங்க. நம்மளை யார் உணர்த்துவாங்க? சுற்றி இருக்கிறவங்க தான் உணர்த்துவாங்க. நீங்கள் அதில் எல்லாம் நோட் பண்ணி எடுக்கணும். அதில் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி எடுத்தீங்கன்னா நம்மளை மாற்றிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் இன்னையிலேருந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா தவம் பண்ணியிருக்கீங்க, நான் வாழ்க வளமுடன் சொல்கிறேன், அருள்காப்பு சொல்கிறேன், சங்கல்பம் சொல்கிறேன், எல்லாம் சொல்லிகிட்டே இருங்க. ஆனால் நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்க, எங்கெல்லாம் யார் என்ன சொல்கிறாங்க, அதுவும் மந்திரம் உங்களுக்கு. நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய எல்லாம் ஆப்போசிட்டில் என்னென்னலாம் பேசுகிறாங்களோ அதெல்லாம் என்னங்க உங்களுக்கு மந்திரம். அது உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நான் ஒரு முறை இந்த எஸ்ஏப் தேட்டரில் கௌரி கிருஷ்ணா கடை இருக்குது, ஹோட்டல். நான் சொல்கிறேன், லாக்டவுன் முடிஞ்ச காலத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அப்போல்லாம் இந்த பணமெல்லாம் வந்து கார்டு தான் யூஸ் பண்ணணும் அப்போல்லாம் வந்துச்சு இல்லைங்களா. அந்த காலகட்டத்தில் உணவு வாங்கிட்டு ஊருக்கு போயிட்டுலேருந்து வர்றேன், லேட் ஆயிடுச்சு. உணவு வாங்கிட்டு நான் வெளியில் வரேன், உணவு வாங்குறதுக்கு பில் கொடுக்குறக்கா பணம் கொடுத்துட்ருக்குறேன். அப்போ என் பக்கத்தால் ஒருத்தர் அவர் என்ன சொல்கிறாரு, கார்டு யூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குறாரு. அங்கே அந்த மிஷின் வேலை செய்யலை, அந்த மிஷின் அங்கே வேலை செய்யலை. அப்போ அவருக்கு சொல்கிறாரு, இல்லைங்க மிஷின் இல்லை. அவர் சொல்கிறார், ஏங்க பண வர்த்தனையே இதாகிடுச்சுன்னு சொல்லி கவர்மெண்ட்டே சொல்லிடுச்சு, நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா எப்படிங்க? என்கிட்ட காசு வேறு இல்லை, அளவாக தான் வச்சுருக்கேன், நீங்கள் இப்படி எப்படிங்க சொன்னீங்கன்னா எப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது. நான் பணம் கொடுத்து வாங்கிட்டேன். இருந்தாலும் பார்த்தாலும் சரிங்க எங்க பார்த்து ஏதோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்து அவர் அப்புறம் ஏதோ கொடுத்துட்டார். வெளியில் வர என்னை கூப்பிட்டார் அவர், அந்த பணம் கொடுத்தவர். ஐயா வாழ்க வளமுடன் அப்படின்னாரு. வாழ்க வளமுடன் ஐயா அப்படின்னு. ஐயா எனக்கு தெரியுதுங்களா அப்படின்னாரு. தெரியலிங்களே, உங்களை பார்த்த மாதிரி தெரியல. ஐயா நான் உங்கள்கிட்ட பயிற்சி எடுத்திருக்கேன், சாம்பலியூர் அருவித்திருக்கோயில் வந்து உங்கள்கிட்ட பயிற்சி எடுத்திருக்கேங்க ஐயா, நல்லா இருக்கீங்களாங்க ஐயா, பாருங்கய்யா எப்படியெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள், கவர்மெண்ட் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கு, இவங்க எப்படியெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். சரி இன்றைக்கி ஏதோ கொடுத்தாச்சுங்க அப்படின்னு சொன்னார். சரிங்க பரவாயில்லன்னு போயிடுச்சு.
நான் வாகனத்தில் ஓடிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சிந்தனை வருது. என்ன சிந்தனை வருதுன்னா, இப்போ நான் முதல்ல மனவளக்கலைக்கு முன்னாடி ஒரு ஒரு மாதிரியே தான் இருப்பேன். கோவப்படுவேன். என்ன பண்ணுவேங்க? கோவப்படுவேன். ஏதாவதுன்னா ரூல்ஸ் பேசுவேன். ரூல்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். யாராவது ரூல்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நாங்கள் போய் கேட்டுருவேன். நம்ம வந்து அப்படியே நாம தான் பயங்கரமான ஆள் அப்படின்னு என்னை போய் முன்னிறுத்தி காட்டிடுவேன். தள்ளுறா நீ பார்த்து என்ன அப்படிங்கிற மாதிரி போகிற ஆள் நான். என் ஒய்ஃப் இதுக்காகவே எங்கள் கூட நிறைய தடவை வரக்கு யோசிப்பாங்க. எங்கேயாவது போனால் இருந்தாலும் சட்டம் பேசுவானே அப்படின்னு. அப்போ நான் வண்டியில் போக போக என்ன யோசிக்கிறேன்னா, அந்த மனநிலையில் நான் அந்த மாதிரி இருந்து நான் அந்த ஹோட்டல்காரர்கிட்ட சண்டை கட்டியிருக்கேன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் நினச்சது நான் சண்டை கட்டுறேன். எப்படிங்க நீங்கள் பண்ணலாம், என்னங்க ஹோட்டல் நடத்துறீங்கன்னு சண்டை கட்டுறேன்னு வச்சுக்கோங்க. சண்டை கட்டிட்டு வெளியில் வந்துடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் யாருன்னா எம்மகிட்ட பயிற்சி எடுத்த நபர். அவர் சிந்தனை பண்ணிட்டு போயிருப்பார், என்கிட்ட பேசியிருக்க மாட்டார். அவர் என்ன சிந்தனை பண்ணிட்டு போயிருப்பாருங்க? ஏன்னா எனக்கு அவர் தெரியல, ஆனால் அவருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் என்ன நினச்சிட்டு போவார்னா, ஓ இவனுக்கெல்லாம் அங்கே உட்காந்துக்கிட்டு வாழ்க வளமுடன் மற்றவங்களுக்கு தான் சொல்லுவானுங்களோட்ட இருக்குது, கோவப்படாதேன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு தான் சொல்லுவாங்களோட்ட இருக்குது, இவனுக்கு முறையாக ஃபாலோ பண்ண மாட்டானுங்களோட்ட இருக்குது நினச்சிருப்பாரா? நினச்சிருக்க மாட்டார். உண்மையை சொல்லுங்கள். நான் அந்த சிந்தனையை அங்கே எடுத்துக்கிட்டேன். வண்டியில் போக நினச்சேன். என்ன நினச்சேன்? நல்ல வேலை நாம் என்ன பண்ணிட்டோம், ஏதோ அருக்கா போட்டு உண்மை சொல்ல சில பக்கமெல்லாம் போனால் நான் சொல்லுவேன், ஏங்க தயவுசெய்து எங்கேயாவது நான் வாய்க்கு அருக்கா போட்டுட்டேன்பேன். என்ன சொல்லுவேன்? வாய்க்கு அருக்கா போட்டுட்டேன்பேன். ஏன் சில இடத்துல எல்லாம் நம்ம என்ன பண்ணணுங்க, சூழ்நிலை அறிஞ்சு பொருந்து வரோம். அப்போ நான் நினச்சேன், சரி நம்மகிட்ட பயிற்சி எடுத்துருக்கிற சொல்லினதுனால எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நாம் இங்கே எங்கே போனாலும் பயிற்சி எடுத்த அன்பர்கள் இருக்கிறாங்கன்னு இனிமேல் பார்த்துக்கணும். புரிஞ்சுதுங்களா சொல்கிறது? ஏன்னா ஐயா சொன்னார்ல, ஆசிரியராக இருக்கிறோம், பயிற்சிகள் நடத்துகிறோம். இப்போ நீங்கள் இங்கேயே இருக்கிறீங்க, இத்தனை பேர் இருக்கிறீங்க, நீங்கள் எல்லோரும் என்னையே பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா என்னுடைய உருவம் உங்களுக்கு பதிஞ்சிடும். நீங்கள் இத்தனை பேரும் என்னோட மனசில் பதிவீங்களான்னு எனக்கு தெரியாது இல்லையா? எங்கேயாவது பார்த்தா நீங்கள் ஐயா நீங்கள் அன்றைக்கி ஒரு தடவை வந்து பேசுனீங்க, என்ன நாம் இருக்கான்னு வேணால் நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதே நான் போய் எங்கேயாவது ஒரு செயலை தெரியாமல் செய்தாலோ ஒரு சரியாமல் ஒரு சொல்ல விட்டாலோ நீங்கள் யாரோ ஒருத்தனை சொல்ல, அன்றைக்கி என்னமோ அவர் என்ன மந்திரன்ட்டு இருந்தார், இன்றைக்கி என்னமோ இங்கே என்னமோ வேறு ஏதோ தந்திரன் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறாரு, வருமா இல்லைங்களா? நான் எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களை சுற்றில் இருப்பவர்கள் அனைவரையும் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அவர்கள் நீங்கள் பயன்படுத்துகிற மந்திரங்களை விட அவர்கள் பயன்படுத்திருக்கிற மந்திரங்களை நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா அவ்வளவு சொல்லுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது, அதுக்கு ஒரு பொருள் இருக்குது, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. சமீபத்தில் எனக்கு தெரிந்த ஒரு அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஞானி அளவுக்கு இருக்கார். பொங்கல் அப்போ உங்களுக்கும் சேர்த்து அந்த கருத்தை நான் பரிமாறிக்கிறேன். பொங்கல் அப்போ வாழ்த்து சொல்கிறதுக்கு அவர் எனக்கு கூப்பிட்டுருந்தார். எப்பவுமே நான் கூப்பிடலாம், அவர் கூப்பிடுவார். வாழ்க வளமுடன் அவர் வந்து வள்ளலார் இருக்குன்னா அருப்பெருஞ்சோதிங்க ஐயா சொல்லுங்க ஏன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்களே. அப்புறம் கேட்டார், சைவம் அசைவம்னா தெரியுமான்னு கேட்டார். நீங்கள் சைவமா அசைவமானு கேட்டார். நான் சைவங்க அப்படின்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேங்க? சைவங்கன்னு. எப்போ இருந்துன்னு கேட்டார். என்ன கேட்டாருங்க? எப்போ இருந்துன்னு கேட்டார். நான் வந்து இந்த பயிற்சிக்கு வந்து 18 வருஷம் ஆச்சு. பிரம்மஞானம் எப்போ நான் பயிற்சி மகரிஷி வச்சு தான் சொல்கிறேன், எப்போ நான் பிரம்மஞானம் எடுத்தனோ அதுலேருந்து என்ன பண்ணிட்டேங்க, அசைவ உணவுகளை சாப்பிட்றத நிறுத்திட்டேன். ஆனால் நான் அதை கணக்கு பண்ணிவிட்டு நம்ம எப்போ பிரம்மஞானம் போட்டு ஒரு 18 வருஷம் ஆச்சுங்க அப்படின்னாரு. அப்போ நீங்கள் இப்போ வந்து சைவமா அப்படின்னாரு. ஆமான்னார். சரிங்க அப்படின்ட்டு, அப்போ நீங்கள் உடலால் சைவம் அப்படின்னாரு. இதனால உடலால் சைவம் அப்படின்னா, ஐயா உடலால் சைவம்னாங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை கோவப்படுறீங்களா, இப்போ சினம் கோவப்படுறீங்களான்னு கேட்டார். அப்பப்போ ஏதாவது வருங்க, ஆனால் அந்த பயிற்சி எடுத்துருக்கனால இந்த கொஞ்சம், ஏன்னா வேலைக்கு போகிறேங்க, நான் ஒரு வேலை வாங்குகிற இடத்துல இருக்கிறேன், முதலாளி சம்பளம் கொடுக்குறாரு, நான் பாடல அங்கே போயிட்டு தப்பு செஞ்சவங்ககிட்ட போய் வாழ் கொள்ள மாட்டேன்னு பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் முதலாளி சும்மா இருக்க மாட்டாருங்க, அதனால் ஏதோ கொஞ்சம் ஒரு நடிப்பேன் ஏதாவது பண்ணுவாங்கன்னு. இப்போ கோவம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாரு. சினம் அப்போ இருக்குது அப்படின்னாரு. இருக்குங்க ஐயா அப்படின்னேன். அப்போ நீங்கள் அசைவம்ட்டார். என்ன சொல்லிட்டாருங்க? அசைவம்ட்டார். அப்போ உணர்த்துச்சு ஒன்று, ஓ இது நாள் வரைக்கும் உணவைத்தான் நாம் சைவம் நிறுத்திட்டோம், குணத்தாலையும் சைவமாக இருக்கணும். அது எனக்கு மந்திரமாக கேட்டது. அவர் சொன்ன சொல்ல எனக்கு எப்படி கேட்டுச்சுங்க? மந்திரமாக கேட்டுச்சு. உண்மைதானே? ஏன்னா சினம் என்பது நம்மளுடைய குணம் கிடையாது, அது வேறொரு ஒருத்தருடைய குணம். அது எந்த குணம்? அசைவம் சாப்பிடக்கூடிய பிராணிகளுடைய குணம். அப்போ நான் வந்து ஐயோ நான் சைவம் தான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே சைவம்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட நான் குணத்தால் என்னவா இருக்கேன். அப்போ அது எனக்கு என்னவா தோணுச்சுங்க, அது அன்னையிலேருந்து ஒரு தோணுச்சு, நல்லா நம்மளுக்கு ஏதோ ஒரு மந்திரம் கிடச்சிருக்கப்பா,
இன்றைக்கி உங்களுக்கும் இதன் மூலமாக இது ஏன் நான் சொல்கிறதுனால இது உங்களுக்கு தேவைப்படுறதாக கூட இருக்கலாம். எப்படிங்க? இது உங்களுக்கு தேவைப்படுறதாக கூட இருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் இந்த சிந்தனையை இன்றைக்கி இந்த மந்திரத்தை எடுத்துக்கோங்க. உண்மையா இல்லைங்களா? அப்போது இது எல்லாம் இது எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் எங்கே போனாலும் எங்கே பேசினாலும் ஏதோ ஒரு விதத்தில் இறையாற்றல் குருவும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உணர்த்தி கொண்டே இருக்கும். உங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருக்கும். என்னுடைய அனுபவங்களை மிகப்பெரிய நிறையா பேர்த்துடைய அனுபவங்களை எல்லாம் கேட்டிங்கன்னா, இறையாற்றல் பெற்ற அனுபவங்களை எல்லாம் கேட்டிங்கன்னா மிகப்பெரிய அளவில் சொல்கிறாங்க. அதெல்லாம் உணரும்போது மிகப்பெரிய விஷயங்கள் நடக்குது. ஏன்னா நாம் எல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா தவசிகள். நம்மளாம் யாருங்க? சித்தர் பரம்பரை. அவர் யார்? சித்தர். நாமெல்லாம் அந்த சித்தர் பரம்பரைக்கு வந்துட்டோம். அப்போ நாம் சொல்கிற சொல்லும் பழிக்கும், எண்ணுனாலும் பழிக்கும். நீங்கள் எதை நினச்சாலும் அது எங்கேங்க நடக்குது? நீங்கள் தான் சொல்கிறீங்க. நினச்சா நடக்குதா? நினச்சா நடக்குதா நடக்கலையா? சில பேர் சொல்கிறாங்களே, இன்னுங்க நடக்கிறதே இல்லைங்க, நீங்கள் தான் சொல்கிறீங்க, பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க, மன்றத்துக்கு வந்தால் என்னதெல்லாம் நினைக்கிறீங்களோ நடக்கிறாங்க. வாழ்த்துனா எங்கள் மாமியார் பல வருஷமாக வாழ்த்துறேன், எங்கள் வீட்டுக்காரனை பல வருஷமாக வாழ்த்துறேன், ஒன்றும் மாற மாட்டேங்குதே இல்லையான்னா, அவரை வாழ்த்தும் போது அவருடைய நல்ல விஷயங்களை நினைத்து வாழ்த்தணும். இந்த மனுஷன் வாழ்க வளமுடன். கணவரை வாழ்த்து, வாழ்க்கை துணை வாழ்த்துங்கனாலே போச்சு. அவர் என்னென்னலாம் பண்ணாரோ அந்த அதை வச்சு வாழ்த்துறதில்ல. புரியுதுங்களா? யாராவது வந்தாங்கன்னா, ஆமாம் அவர் ஏன் கேட்குறீங்க நீங்கள் வச்சு அவன் மனு கட்டிட்டு அழுகிறது. தாவத்தில் மட்டும் உட்காந்து என்ன பண்ணுறது? வாழ்த்துறது. அங்கேயும் நினைக்கணும். அதையும் என்ன பண்ணணுங்க? எங்கேயுமே என்ன சொன்னாலும் அந்த இடத்துலையும் மனவளக்கலை பயன்படுத்தி அந்த வாழ்க வளமுடன்கிற சொல்ல நீங்கள் அமைதி நிலையிலிருந்து வாழ்த்தணும். தவத்தில் தான் வாழ்த்துவேன்னு இல்லை. எது சொன்னாலும் எது செய்தாலும் நீங்கள் வாழ்த்தணும். என்னுடைய அனுபவத்திலே சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்கு நான் காலையில் எந்திரிச்சதையுமே முதல் வேலையை என் மனைவி நான் பார்த்ததையுமே இப்படி கையை வச்சு கும்பிட்டு வாழ்க வளமுடன் சொல்லுவேன். இப்போ வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கும். அவங்களும் என்னை பார்த்து வாழ்க வளமுடன் சொல்லுவாங்க. நான் கிளம்பி போயிடுவேன். அவங்க பயிற்சி செய்வாங்க. நான் பயிற்சி செஞ்சுக்கிட்டு சர்வீஸ்க்கு போகணும். அப்போ ஒரு நாள் வேடிக்கையாக நான் மேலே யோகா செஞ்சு தியானம் பண்ணிவிட்டு கீழே வரேன். அவங்க உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் என்னுடைய ஆடியோ வாய்ஸ் கேட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் கமாண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ஆடியோ இருக்கும், அதை கேட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் விளையாட சொல்லியிருப்பேன், பரவாயில்ல என் பேச்செல்லாம் நீ கேட்குற. எப்படிங்க? நான் ரெண்டாவதுல பரவாயில்ல என் பேச்செல்லாம் நீ கேட்டு செய்கிற அப்படின்னு. உங்கள் பேச்சு கேட்காம யார் பேச்சுங்க கேட்பாங்க? ஏன்னா உங்கள் பேச்சு கேட்டால் தான் எக்ஸசைஸ் நல்லா வருது. அவங்க புரியுதுங்களா? அப்போ சொல்கிற விதமும் அது எடுத்துக்கொள்கிற விதம் இருக்குது. அப்போ நான் திரும்பி வந்தேன். அவங்க ஒரு ஜூஸ் போட்டிருந்தாங்க, ஒரு ஃப்ரூட் ஜூஸ் போட்டிருந்தாங்க. நல்லா எல்லா ஃப்ரூட்ஸ் கலந்து ஜூஸ் போட்டிருந்தாங்க. நான் குடிக்கும்போது சொன்னாங்க, ஏங்க 1க்கு 2 அரை விட்டுருச்சு. எப்படி? அப்போ பரவாயில்ல விடு, நான் குடிச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்க? நான் சொன்னேன், சரி பரவாயில்ல, இன்னொரு தடவை கூட உனக்கு திருப்தி இல்லை, இன்னொரு தடவை போட்டு மிக்சியில் அடிங்கண்ணா. இல்லைங்க பரவாயில்ல, பல் இருக்குல்ல, பல் இருக்குல்ல, கடிச்சு சாப்பிட்டு குடிக்கும்போது எதாவது ஒன்றுங்க கடிச்சு சாப்பிட்ருங்கன்னு. நான் அப்படி சொன்னதுமே எனக்கு சிரிப்பு இப்படி திரும்பினேன். வாங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. இல்லை, இதையவே நான் சொல்லியிருந்தா, இதையவே இப்போ நீ ஜூஸ் நான் சொன்னேன் என்ன தின்னுவதா அடின்னு சொன்னேன். நான் சொல்ல பரவாயில்ல நீ கடிச்சு சாப்பிடுன்னு சொல்லியிருந்தா அப்படின்னா, அதுக்கு அவங்க ஒன்று சொன்னாங்க. அங்கே தான் எனக்கு ஒரு மந்திரம் கிடச்சிது. நீங்கள் அந்த மாதிரி சொல்ல மாட்டீங்கன்ட்டாங்க. எப்படிங்க? நீங்கள் அந்த மாதிரி சொல்கிற ஆள் கிடையாது. ஏன்? அவங்க என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் பயிற்சிக்கு போகிறீங்க, போயிட்டு அங்கே திருக்கோயிலேருந்து இப்போ திரும்பி வர்றீங்க, நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ஒரு மாற்றம் இருக்கா? அவங்க நினைக்கிறாங்களா? நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு சொல்கிறாங்களா? இதுதான் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மந்திரம் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். என்னை மாற்றக்கூடிய மந்திரம் இதுதான் என்று யாரும் சொல்லி வச்ச ஞானிகளோ சிதறர்கள் இல்லை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு எண்ணமும் கூட. மகரிஷி என்ன சொல்கிறார்? தனக்கோ பிறர்க்கோ, தற்காலத்திலோ பிற்காலத்திலோ, உடலுக்கோ உயிருக்கோ எந்த ஒரு துன்பம் கொடுக்காதது எண்ணம் சொல் செயலால் அனைத்துமே என்ன சொல்லிட்டார்? ஒழுக்கம் சொல்லிட்டார். அதுவே ஒரு மிகப்பெரிய மந்திரம் நம்மளுக்கு. அதுவே நம்மளுக்கு மிகப்பெரிய மந்திரம். இப்போ வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ நம்ம அருட்காப்பு சொல்கிறோம், சங்கல்பம் சொல்கிறோம். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் உங்களுக்கு தேவையான மட்டும்தான் அருட்காப்பு சொல்லணுமா? வாழ்த்தும் போது தான் சங்கல்பம் சொல்லணுமா? நீங்கள் பல நேரங்களில் நீங்கள் இப்படி எடுத்துக்கங்க, பல நேரங்களில் நாம் வெவ்வேறு சிந்தனைக்கு தேவையில்லாத சிந்தனைக்கு போகும்போதெல்லாம் அந்த அருட்காப்பு சங்கல்பத்தை சொல்லுங்கள்.
வேறு எதையோ சிந்திக்கிறனால எந்த பலனும் எனக்கு கிடைக்க போகிறது இல்லை. அப்போ இந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போதும் நல்ல பலன் கிடைக்கும். இப்போது ஐயா சொன்னாங்க இல்லையா, மந்திரங்கள் சொல்லும் போதெல்லாம் சொன்னார், எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது, சர்வ விஷய தன ஆகர்ஷண சங்கல்பம். அது பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், தெரியாதவங்க இருந்தாலும் கேட்டுக்கு. 1963 வேதாத்திரி மகரிஷிக்கு அவருக்கு கிடச்சிது. 1958 உலக சமுதாய சேவா சங்கம் பண்ணணும்னு அமைக்கிறாங்க. ஒரு இடத்துல செட்டு போட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த வழியாக போன ஒருத்தர் என்ன பண்ணுறாருங்க, அவருக்கு என்னால் முடிஞ்சது, உங்களுடைய நோக்கம் நல்லா இருக்குது, இதை நீங்கள் செஞ்சு பாருங்கன்னு கொடுக்குறாங்க. அவர் மகரிஷி ஆரம்பத்தில் என்ன பண்ணலைங்க, அதையே செய்யலை. அப்புறம்தான் அவர் என்ன பண்ணாருங்க, செஞ்சு பார்க்குறாரு. அது நிறைய பேருக்கு கொடுக்கணும்னு கொடுக்குறாரு. வேணுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம், இல்லைன்னா விட்டுறலான்ட்டார். ஏன்னா நம்ம தான் இப்போ தவத்துக்கு வந்துடும். அது வந்து ஆரம்ப காலத்தில். இப்போ எல்லா மந்திரங்களும் நல்லா புரிஞ்சுக்குங்க, எல்லா மந்திரங்களும் சொன்னது எல்லாம் பக்தி வரைக்கும் தான். எது வரைக்குங்க, பக்தி வரைக்கும் பயன்படுத்தலாம். எனக்கு இறைநிலை பற்றி தெளிவில்லை, இறைவனை பற்றி அறிவதற்கு எனக்கு ஒன்றான இல்லை அப்படின்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் தவத்துக்கு வந்தாச்சு, பயிற்சி எடுத்தாச்சு, தவத்தில் உணர்ந்தாச்சு, இறைநிலை உணர்ந்தாச்சுன்னா அப்போ என்ன வேண்டியது இல்லைங்க, நம்மளுக்கு மந்திரம் வேண்டியதில்லை. அதை தான் ஒரு சித்தர் சொன்னார், மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்கவில்லை வேண்டியதுட்டாங்க. அப்போ என்னத்துங்க, அப்போ மனம் செம்மையாகிற வரைக்கும் அதுக்கு அர்த்தம் என்ன, அதுக்கு முன்னாடி என்ன வரி வரணும், அப்போது மனம் செம்மையாகிற வரைக்கும் மந்திரம் தேவைப்படுது. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை. அதை கடைசி வரி சொல்கிறார், மனம் அது செம்மையானால் மந்திரம் செம்மையாமேங்கிறார். அது லாஸ்ட் வரியில் என்ன சொல்கிறாருங்க, மனம் அது செம்மையானால் மந்திரம் செம்மையாகுமே. அப்படின்னா அந்த மந்திரம் இல்லை, நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்களா, அந்த மந்திரம் இல்லை. நீங்கள் இனிமேல் எது சொன்னாலும், நீங்கள் தவம் பண்ணிட்டீங்க, பயிற்சி எடுத்துட்டீங்க, மனம் அது செம்மையாயிருச்சு, மந்திரம் செம்மையாகும்னா நீங்கள் எது சொன்னாலும் உங்களுக்கு அது என்னதுங்க, மந்திரம். ஆமாம், நம்ம எந்த ஒரு சொல்லாலும் எந்த அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ சமீப காலமாக ஒரு சில சொற்களை வந்து பயன்படுத்தும் போது இப்போ எனக்கு சில பேர் சொன்னாங்க, அதே ஐயா தான் சொன்னாங்க, ஐயா நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேங்கன்னு சொன்னதையும் அவர் சொல்லிட்டார், இங்கே பாருங்கள் இனிமேல் இந்த கண்டிப்பாங்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்கன்னார். ஏனுங்க ஐயா அப்படின்னு கேட்டேன். இல்லை அதில் கண்டிப்புன்னு ஒரு இது இருக்கே, என்ன சொல்கிறாருங்க, கண்டிப்புன்னு ஒரு அழுத்தம் கொடுக்குறீங்க, இதில் என்ன பண்ணுறீங்க, கண்டிப்புன்னா என்னங்க, பையனை கண்டித்து வளர்த்து சொல்கிறாங்களே இல்லையா, ஸ்கூலில் கூப்பிட்றேங்க கொஞ்சம் பையனை கண்டித்து வைங்க அப்படின்னு என்ன நிறுத்தினா நான் அடக்குமுறைக்கு போகிறேன். அப்போ அவர் சொன்னார், இனிமேல் இந்த கண்டிப்புங்கிற வார்த்தை பண்ணு சார். அப்போ அதுக்கு பதிலாக என்னங்க பயன்படுத்துறதுன்னு கேட்டேன். நிச்சயமாக, உறுதியா, புரியுதுங்களா, உறுதியா, நிச்சயமா, அவசியமா, இந்த 3 சொன்னார். அவசியம், உறுதி, நிச்சயம், இதை பயன்படுத்துங்கன்னார். ஏன்னு கேட்டால் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அதுக்கு ஒரு பவர் இருக்குது, அது ஒரு மந்திரம் தான். நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, எல்லா சொற்களும் மந்திரம்னு சொன்னால் சில தீய சொற்களும் மந்திரம்தான். ஏன்னா அதுக்கு ஒரு வேலை செய்யும், அதுக்கு ஒரு பவர் வேலை செய்யும். ஏன்னா ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கிற மாதிரி. அப்போ அவர் சொன்னார், சில சொற்கள் இந்த சொல்ல சொல்லாதீங்க. அப்படிங்களாண்ணே, நான் அந்த பிரம்மஞான பயிற்சி எடுத்துகிட்டு அருள்நிதி பயிற்சி எடுத்துகிட்டு மன்றத்துக்கு வரேன், ரொம்ப பெருமையாக, ஐயா நான் அருள்நிதி முடிச்சிட்டேங்க ஐயா அப்படின்னு. அப்போ கிருஷ்ணய்யா சொன்னார், தம்பி இங்கே வாங்க, அருள்நிதியெல்லாம் முடிக்க முடியாது. என்ன முடிக்க முடியாது, அருள்நிதியெல்லாம் முடிக்க முடியாது, அருள்நிதி நிறைவு பெற்றுட்டேன்னு சொல்லுங்கள். என்ன சொன்னாருங்க, நீங்களும் இப்பவும் சொல்கிற, யாராவது பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டேன்னு சொல்லாதீங்க. என்ன சொல்லணும், பயிற்சி நிறைவு பண்ணிட்டேன், தவம் நிறைவு பெற்றுருச்சா, அப்படி தான் சொல்லணும். தவம் முடிஞ்சிருச்சா, தவம் நிறைவு பெற்று. ஏன்னா அந்த நிறைவுங்கிறது ஒரு வார்த்தை. மகிழ்ச்சி சொல்கிறார் பார்த்தீங்களா, நீங்கள் இந்த நம்ம துரிய தவம் சொல்லும்போது அவர் எப்படி ஒரு மந்திரம் சொல்கிறார் பாருங்கள். துரிய தவம் கொடுத்துட்டு விளக்கம் கொடுத்துட்டு தீட்சை கொடுக்கும்போது சொல்கிறார், இந்த புனிதமான நல்ல தினத்திலே துரிய தீட்சை மனம் இருந்து சொல்லி வைக்கப்பட்டது. உங்களுக்கு தவத்தில் கேட்டிருப்பீங்க, யாருக்காவது எல்லாம் நாம் இருக்கலாம், ஆசிரியர்களுக்கு தெரியும், ஆசிரியர்களாக இருக்கிறீங்களும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் துரிய தீபம் விளக்கு கொடுத்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க பாருங்கள், இந்த துரிய தீட்சை மனமுகர்ந்து சொல்லி வைக்கப்பட்டது, நீங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் சொல்வார். அந்த என்ன சொல்கிறாருங்க, மன நிறைவும், வாழ்வில் வெற்றி பெற்று வளம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்த்துவாங்க ஆசிரியர்கள். அப்போ அந்த நிறைவு, இப்போ நம்ம மன நிறைவாக வாழணும், மன நிறைவாக வாழணும். அப்போ எதாக இருந்தாலும் அந்த சொல்லுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, மகரிஷியே சொல்லுவார், இப்போ இறைவனை பற்றி கருத்துக்கள் சொல்லும்போது சொல்லுவார், இந்த ஊரில் ஒன்று இருக்கும், அந்த ஊரில் ஒருத்தர் அவருக்கு இருந்தது. அப்போ சமயங்கள்லையும் மதங்களையும் அவங்கவுங்க என்ன உணர்ந்தாங்களோ அதையே வழிபட்டுகிட்டே வந்தாங்க. மொழிகளும் அப்படியே உருவாச்சு. இப்போ தண்ணின்னு சொல்கிறோம், இன்னொரு ஊரில் பானின்னு சொல்கிறாங்க, இன்னொரு ஊரில் வெள்ளன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சொல்லுக்கு அந்த ஊரில் ஒரு பொருள் இருக்குது. இப்போது மதுரைக்காரர் ஒருத்தர், என்னங்காரு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு மதுரைக்காரர் கோயம்புத்தூருக்கு வர்றார்.
பஸ் ஏறிட்டார். கண்டக்டர்கிட்ட டிக்கெட் எடுத்தாச்சு. அவர் சில்லறை இல்லை அப்புறம் தரேன்னு சொல்கிறார். அவர் மதுரைக்காரர் தானே, மெதுவாக கொடுன்னு இவர் மெதுவாக தரேன்னு சொல்லிட்டார். அவர் என்ன ஊர்? மதுரை. அவர் என்ன சரி சரி பரவாயில்ல பையத்தாங்கன்ட்டார். என்ன சொல்லிட்டாருங்க? பையத்தாங்கன்ட்டார். அவங்க ஊரில் பையத்தாங்கன்னு என்ன அர்த்தம்? மெதுவாக தாங்கன்னு அர்த்தம். நம்ம ஊரில் பையத்தாங்கன்னு என்ன அர்த்தம்? அவர் கண்டக்டர் சொல்லார், யோ நான் தான் மெதுவாக அப்புறம் தரேன்னு சொல்கிறேன், பையத்தாங்கண்ணா பையில் இருந்தால் தரமாட்டேனா? நீ பையவே கேட்குற. புரியுதுங்களா? அவன் மதுரை, அவங்க ஊரில் பைய தரேன்னு சொன்னால் மெதுவாக தரேன்னு அர்த்தம். இது கோயம்புத்தூர், பையத்தாங்கன்னா அவன் பையவே கேட்குறானாக்குன்னு நினச்சிட்டு கண்டக்டர் நீ என்னைய பைய கேட்குறான், நான் தான் சில்லறை தரேங்கிறேன்ல. அப்புறம் தான் தெரியுது, ஓ இவன் மதுரைக்காரர். அப்போ பையத்தாங்கன்னா இது எதுக்கு சொல்கிறான்? சொல், அதுவும் ஒரு சொல். அந்த சொல்லுக்கு அவங்க என்ன வச்சுருக்காங்க, அதுக்கு என்ன அர்த்தம் வச்சுருக்காங்க, அதோடைய பொருள் தான் என்ன பண்ணுங்க வேலை செய்யும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சொற்களும் பயன்படும். சில விஷயங்கள் நம்மளுக்கு சிம்பிளாக இருக்கும், ஆனால் நான் பெரிய லெவலில் யோசனை பண்ணிகிட்ருப்போம். சில இடத்துல சில சின்ன சொற்களே, சில சின்ன ஐடியாக்களே நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னு வச்சுருக்கோம். ஆனால் நம்ம அதையெல்லாம் எடுத்துக்கவே மாட்டோம். திடீர்னு ஒருத்தர் வந்து சொல்லுவார், அட இவ்வளோ தானா அப்படிம்ப. ஒரு ஆள் டெய்லி தூக்குறார். தூக்கிட்டு போது அவருக்கு ஒரு என்னென்னா, கட்டில் கடையில் பூனை இருக்கிற மாதிரியே அவருக்கு ஒரு ஃபீலிங். என்னங்க? கட்டில் கடையில் பூனை இருக்கிற மாதிரியும் ஃபீலிங். டெய்லி தூக்கம் வர மாட்டேங்குது அவருக்கு. அப்போ ஒரு நண்பர் சொல்கிறார், நம்மளுக்கு ஒரு டாக்டர் மதுரையிலேருந்து ரெகுலராக வந்துட்டு போயிட்டுருக்காரு, ஏதோ வாரத்தில் ஒரு நாள் இங்கே வந்துட்டு போகிறார், அவரை போய் பார்ப்போம் கேட்போம் என்னென்னு சொல்லி கேட்போம். அவர் போய் பார்க்குறாரு. அவர் இல்லை, வெளியில் கிளம்பி டீ கடைக்கு வந்துட்டார். அவர் சொல்கிறார், இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனைங்க அப்படின்னு. அவர் சொல்கிறார், நான் இந்த வாரம் தான் வருவேன், 5 வாரம் என்கிட்ட நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும். எத்தனை வாரம்? 5 வாரம். அதுக்குண்டான செலவு இவ்வளோ ஆகும். ஒரு தடவை வந்துட்டு போனீங்கன்னா ஒரு 2000 3000 ஆகும் அப்படின்னு சொல்கிறார். அப்படிங்களா சார், நான் அடுத்த வாரம் வந்துடுறேங்க, ஏன்னா நீங்கள் கிளம்பிட்டீங்க, நீங்கள் அடுத்த செவ்வாய்க்கிழமை தானே வருவீங்க, வந்தான்னு போயிட்டார். ஆனால் இவர் போகலை. 2-3 நாள் கழிச்சு அதே டீ கடையில் இவர் 2 பேர் சந்திச்சுக்கிறார். அப்போ ஏமா நீங்கள் போன தடவை இதை வரேன்னு சொன்னீங்க, இப்போ வரலையே அப்படின்னு. ஏன் இது காசுக்கு எதை பயந்துட்டீங்களான்னு? இல்லைங்க, அதை விட சிம்பிளாக ஒரு மருத்துவம் சொன்னாங்க, அதை ஃபாலோ பண்ண சரியாக போச்சுன்னு. என்ன பண்ணீங்கன்னு? இல்லை, நான் டெய்லி கட்டிலில் படுத்திருந்தேன், அந்த நண்பர்கிட்ட சொன்னேன் கட்டில் கீழே பூனை இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். என் நண்பர், ஏன்டா பாய் விரித்து படுக்க வேண்டியதாடான்னு சொன்னார். என்ன சொன்னார்? பாய் விரித்து படுக்க வேண்டியதான்னு சொன்னால், பாய் விரித்து படுத்துங்க, பூனை இல்லைங்க. புரியுதுங்களா? சின்ன விஷயங்கள், அதுவும் அவருக்கு வந்துடும். அவர் போயிருந்தாருன்னா, ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருந்தாருன்னா, புரியுதுங்களா? அப்போது எல்லா இடத்துலையும் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு இருக்கும். அது யார் கொடுப்பாங்கன்னா இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். எது கொடுக்குங்க? பிரபஞ்சம். மகரிஷி கொடுப்பாங்க. பிரபஞ்சம் பேராற்றல் கொடுக்கும், அந்த பேர் அறிவு கொடுக்கும். எப்படி கொடுக்கும், எப்படி வரும் யாருக்கு தெரியாது. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் வந்தே ஆகும். ஏன்னா நம்ம பயன்படுத்துகிற சொல் எல்லாமே சித்தர்களால் வடிவமைக்கிட்ட தமிழ் சொற்கள். இப்போது இந்த மந்திரம் அப்படிங்கிற இந்த சொல் சிந்தனைக்கு நான் எடுக்கும்போது பிரபஞ்சம் மகரிஷியும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. பிரபஞ்சமும் இந்த மகரிஷியும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. எப்படி ஹெல்ப் பண்ணாங்கன்னா, நடந்த உண்மை சம்பவம். நேற்று சனிக்கிழமை, சரிங்களா? அங்கே சாமுடிவரத்தில் வந்து விஷன் நடக்கும். அதில் ஒரு புக்கு நான் சப்ஜெக்ட் நடத்திட்டுருக்கோம். அந்த யோக வாழ்வுங்கிற புக்கில் நான் தான் அதுக்கு வந்து வாரம் போய் அந்த புக்கு நடத்தணும். இப்போ விஷன் அவங்களுக்கு வந்து எக்ஸாம் சமயம் நிறைவாக போகுது. நேற்று காலையில் நான் சப்ஜெக்ட் நடத்துறதுக்கு போயிருந்தேன். மாணவர்களுக்கு வந்து பேசினேன். நான் அறிவுத்திற்குள் உள்ளே போகிறேன், வாட்ச்மேனை காணோம். பார்த்தா அவர் உள்ள அங்கேயே நின்றுட்டு இருந்தார். ஐயா வாழ்கொள்மன்னு சொல்லிவிட்டு மேலே போயாச்சு. பேசிவிட்டு அப்புறம் அவங்க சொல்லிகிட்டு இருந்தேன், இது மாதிரி வாய்ப்பு இருந்தால் எம்கேஜி தவமயத்துக்கு நாளைக்கு வாங்க, மந்திரங்கிற தலைப்பு. ஐயா மந்திரமா, எங்களுக்கு அந்த மந்திரம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னாங்க. நீங்கள் நாளைக்கு அங்கே வாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ, யாருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா அந்த பிரபஞ்சம் அது அப்படியெல்லாம் இல்லை, இந்த வாழ்த்து தான். என்னதுங்க? வாழ்த்து தான். நம்ம வாழ்க்கொள்ளும் வாழ்த்துறோமோ அதுவே மிகப்பெரிய மந்திரம் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே வர்றேன். அந்த டேபிள் மேலே ஒரு ஜெராக்ஸ் வச்சுருந்துச்சு. டேபிள் மேலே கோயில் இல்லை. இப்போ நான் அந்த ஜெராக்ஸ் கொண்டு வந்திருக்கேன், வண்டியில் வச்சுருக்கேன், இப்போ உங்களுக்கு எடுத்து தரேன். ஜெராக்ஸ் வச்சுருந்துச்சு. அப்போது வாட்ச்மேனை கேட்டால், ஐயா என்னங்கன்னு கேட்டால், நம்ம அன்பர் ஒருத்தர் எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்லிட்டு போனார்னு. எடுத்து பார்க்குற வாழ்த்து எனும் திருமந்திரம் விட்டுருந்துச்சு. பாருங்களேன், நான் மந்திரம்னு சொல்லி சப்ஜெக்ட் சொன்னது மணியாகட்ட ஃபோன் பண்ணி, யார்கிட்டையும் சொல்லலை. அதுக்கு அடுத்து அங்கே சொல்கிறேன். ஆனால் இந்த பிரபஞ்சம், அப்போ நான் நினச்சேன் இந்த ஜெராக்ஸ் கொடுத்துட்டு போயிருக்கா, அப்போ எனக்கு தேவைப்படுதுங்கிறத விட உங்களுக்கும் தேவைப்பட்டிருக்கு. யாருக்குங்க? இன்றைக்கி எம்ஜிஏஜி தவமயத்துக்காரங்களுக்கு நீ போகிற இதெல்லாம் கொண்டு போய் அங்கேயே கொடு. நான் என்ன பண்ணேன், அதை எடுத்து ஜெராக்ஸ் ஒன்று வாங்கிட்டு நம்ம கம்பெனியில் போய்
ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போனேன். அப்பவும் பாருங்கள், அங்கே ஒரு சிந்தனை வந்துச்சு. இது ஏன் கம்பெனியில் ஜெராக்ஸ் எடுக்கணும்? காசு கொடுத்து எடுத்துகிட்டு போக வேண்டியது தானே. அவர் ஒரு மனுஷன், ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கொண்டு இருக்கு, அவர் எடுத்துக்கல. நீ ஏன் வந்து உன்னுடைய வேலை செய்கிற ஆஃபீஸில் இதை ஏன் நீ வந்து யூஸ் பண்ணுற அப்படின்னு எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு. அப்போ நான் கம்பெனியில் எடுக்கலை, காசு கொடுத்தே எடுத்துருவோம். இவ்வளோதாங்க. ஏன்னா இந்த மந்திரம் அப்படிங்கிற சொல்லு, அந்த வாழ்த்துங்கிற மந்திரம் தான் பயன்படுத்தியிருக்கோம். அப்போ அது எப்படியெல்லாம் என்னை மாற்றுது பாருங்கள். புரியுதுங்களா? அந்த ஜெராக்ஸ் எடுக்கிறவங்க கூட யோசிக்குது. ஏன்னா வேடிக்கை ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பையன் பென்சிலை திருடிட்டான் ஸ்கூலில், கண்டித்து அனுப்பி விட்டாங்க. அவங்க வீட்டுக்காரம்மா சொல்லுது, என்ன சொல்லுது, ஏங்க உங்கள் பையன் ஸ்கூலில் பென்சிலை திருடிட்டானா, கண்டித்து வைக்க சொல்லியிருக்காங்கண்ணா. அவர் சொல்கிறார், சத்தம் போட்டு திட்டுறாரு, ஏன்னா உனக்கு எதாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லியிருந்தா நான் ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பேன்ல. எப்படிங்க சொல்லியிருந்தா ஆஃபீஸ்லேருந்து எடுத்து வந்திருப்பேன்ல. இப்போ அவன் செஞ்சதுக்கு அவர் சொன்னதுக்கு என்ன வித்தியாசம்? அதே மாதிரி தான் நானும் யோசித்தேன். இப்போ நாமே அதை செய்யணும், நாமளே அதையே எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏன்னா இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து கொண்டே இருக்கும். அதைத்தான் நீங்கள் எதை நினைக்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க, என்ன செய்கிறீங்கிறது பொறுத்து இருக்கு. உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும், உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும். நீங்கள் நினைக்க நீ யாரை பற்றி என்ன சிந்தனைகள் எப்படியெல்லாம் வச்சுருக்கீங்களோ, நீங்கள் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் அந்த சிந்தனை வரும். நீங்கள் ஒருத்தர் தவறாக நினச்சிருந்தீங்கன்னா, இப்போ கல்யாண வீட்டுக்குள்ளே போகிறீங்க, உங்களுக்கு பிடிக்காத வச்சோ நான் போன நேரம் இவன் எங்கடா வந்தான் அப்படின்னா அந்த கல்யாணத்தில் நீங்கள் வாழ்த்துவீங்களே என்ன? மதுரை அங்கே அழகாக பத்திரிக்கையில் போட்டிருக்காங்க, வந்து மணமக்களை வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம், உங்களுடைய ஆசீர்வாதங்களை. அங்கே போனாலே ஃபஸ்ட்டு சாப்பிட்றதா இல்லை, அங்கே போனால் கூட்டமாக இருக்குது, இது இங்கே ஃப்ரீயாக இருக்குது, ஃபஸ்ட்டு இங்கே போயிடுவோம். இப்போ அங்கே ஃப்ரீயாக இருந்தால் அங்கே போயிடலாம். அந்த வாழ்த்தையில் இதில் வேறு பின்னாடி சாப்பிட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி போய் வேறு நின்றுக்கிறோம். அங்கேயும் மந்திரம் வேலை செய்யும். என்ன வேலை செய்யும்? சாப்பிடவே மாட்டேங்க, சீக்கிரம் சாப்பிட்டு வருது. என்ன இப்போனே நாம் நிற்கிற நேரத்தில் தான் இப்போ தான் சாம்பாரை வாங்கிறாங்களான்னு இது நினைக்க அவரை சாப்பிடவே விடாது. உண்மையா இல்லையா? அவர் பாவம் இலையோட பாதியோட, ஆனால் அவர் திருப்தி இல்லாமல் இருந்திருப்பார், ஆனால் இவருக்கு திருப்தியாயிரு, அப்பா இலையை மூடிட்டான்டா. எவ்வளோ பெரிய தப்பு செய்கிறோம் இந்த கல்யாண மண்டபத்தில் போய் வாழ்த்துறோம். அப்போது ஒருத்தரை பார்க்கும்போதெல்லாம் அந்த அலைச்சூழல் வேலை செய்தா இல்லையா? ஃப்ரீக்வன்சி. நீங்கள் எந்த மன அலைச்சூழலுக்கு போகிறீங்களோ அதெல்லாம் மந்திரம். எந்த அலைச்சூழலிருந்து நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன செய்கிறீங்களோ அதெல்லாம் மந்திரமாக செயல்படும். இந்த உலகத்தில் நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் இல்லை, பிடிச்சவங்க பிடிக்காதவங்க. இப்போ எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கல்யாணத்துக்கு வரேன்னு ஃபோன் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. பெருமாளூரில் எம்எல்ஆர் மண்டபம் இருக்குது, நான் இருக்கிறது குமாரனார் வளையங்காட்டில். எனக்கு ரொம்ப க்ளோஸு. ஃபோன் பண்ணுறாரு, இந்த அங்கே ஏதோ பெருமாளூர்னு சொன்னாங்க, எம்எல்ஆர் மண்டபம் திரும்ப. ஆமாங்கண்ணா, எப்போண்ணா? புதன். நீங்கள் செவ்வாய்க்கிழமையே வந்துடுங்க. ஏங்க செவ்வாய்க்கிழமை வந்துடுங்க. ரொம்ப நான் போய் நம்மளுக்கு என்னங்க பக்கம் தானுங்க, கூட்டிக்கொண்டே உங்களை விட்டுட்டு நம்ம போகிற பிச்சம்பளம் தான் வேலைக்கு போகிறேன், அப்படியே விட்டுட்டு போகிறேன். நைட்டு நீங்கள் வந்துடுறதே ரொம்ப நாள் ஆச்சு, வந்து நம்ம வீட்டில் தங்குங்க, இருந்து அட்டன் பண்ணிவிட்டு வந்து நைட்டும் கூட வந்து தங்கிட்டு காலையில் கல்யாணம் பார்த்துட்டு போங்கன்னு சொல்லுவேன். யாராக இருந்தா ரொம்ப பிடிச்சிங்களான் தான் இருக்குது. எனக்கு பிடிக்காத ஒரு ஆள் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, எங்கே இருக்குங்க அந்த மண்டபம்? அதுங்களா? அதுங்க பெருமாளூர்னு சொல்லி ஒரு ஊருங்க, இங்கே கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் வருங்க நான் இருக்கிற இடத்துல. அது பார்த்தீங்கன்னா நாங்கள் அமனாஸ் ரோட்டில் இருக்கிற, அது பெருமாளூர் ரோடுங்கிற தனிங்க. நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா ஒரு 10ஆம் நம்பர்னு ஒரு பஸ் வருங்க, ஏறிங்கன்னா நேராக கொண்டு போய் அங்கேயே பெருமாள் வருங்க. அங்கேருந்து நடந்து போகிற தூரம் தாங்க. திருப்பி நீங்கள் அங்கேருந்து பஸ் ஏறினா நேராக பழைய பஸ் ஸ்டாண்டு போயிடலாம், அப்படியே ஊருக்கு போயிடலாம். ஏன்னா என்னுடைய அலைச்சூழல் அவரை பற்றிய சிந்தனைகளில் அவருக்கு உண்டானதை நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன். அப்போ நான் அது பிறகு என்ன பண்ணுவேன், அதை பிரகாரம் தான் என்ன பண்ணுவேங்க, என்னுடைய சொல்லும் செயலும் இருக்கும். இப்போ இதுவே என்ன மாற்றி கொடுங்க. அப்போ அவர்கிட்ட போய் அது வேலை செய்யும். இவங்ககிட்ட கேட்டால் இவன் வீட்டுக்கே வர வேண்டாங்கிற அளவுக்கு என்ன பண்ணிட்டான் ஆரியா. அவர் அதோடு நிறுத்துவாரா? வாழ்க்கை துணைகிட்டையோ வேற யாருக்கிட்டையோ அதை என்ன பண்ண பகிர்ந்துக்குவார். அப்போ அது என்னை பற்றி கருத்துக்கள் பரவ ஆரம்பிச்சிடும். இது சாதாரண ஒரு விஷயத்துக்காக சொல்கிறேன். இது எல்லா விஷயங்களும் எங்கெல்லாம் உங்கள் வீட்டில் நடக்கிற விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, எப்படியெல்லாம் போய் செய்தோ உங்கள் உறவுகள் மத்தியில், உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் இது உங்களை பற்றிய கருத்துக்கள் பதிஞ்சிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த பாரு தான் உங்கள்கிட்ட எல்லாரையும் வந்து பேசுவாங்க, பழகுவாங்க, நட்பு கொள்ளுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கு. ஏன்னா இது எல்லாமே எதுக்கு உட்பட்டதுன்னா அந்த அலை தத்துவத்துக்கு உட்பட்டது. மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருதல் எல்லாமே நாம் சிந்திப்பதற்கு முன் அவர்கள் சிந்திப்பது அளவுக்கு இந்த வேல்யூ இருக்குது. ஒரு வீட்டில் நேரம் நிறைய பண்ணிக்கும், அது ஒன்று சொல்லி நிறைய பண்ணி. ஒரு வீட்டில் திருட போயிட்டாங்க, 2 பேர் திருட போயிருக்காங்க. திருட போனவங்க
அந்த அம்மாவையும் அந்த ஐயாவும் கட்டி போட்டு திருடிட்டு கீழே இறங்குறாங்க. அந்த அம்மா அப்படியே திணறுது. அவர் கம்முன்னு தான் இருக்கார். இந்த அம்மா மட்டும் பயமா இருக்கு. இந்த அம்மா மட்டும் என்னமோ திணறுறா. அந்த அம்மாட்ட கேள்றா, வேறு எங்கேயாவது நகை வச்சுருக்கான்னு கேள்றா அப்படிங்கிறாங்க. ஏம்மா வேறு எங்கேயாவது உனி வச்சுருக்கியாண்ணா? இல்லைண்ணா. அப்புறம் இருக்கேன். அந்த அம்மா ஏதோ சொல்ல வருதுன்னு நினைக்கிறேன்ட்டு அவர் சொல்கிறான், டேய் அந்த ஐயா கழுத்தில் கத்தி வை, அப்புறமா அதை திறந்து விடு அப்படின்னா. அவன் சொல்கிறான், யோ அந்த ஐயா கழுத்தில் இந்த அம்மா கழுத்தில் தான் வைக்கணும், இதுதான் சான்ஸ்ன்னு அந்த அம்மா பாட்டில் சத்தினாலும் கத்திடுவான். இந்த நீ அந்த அம்மா கழுத்திலே கத்திடணும். வேறுமா எதாக இருந்தாலும் சொல்லு, ஆனால் கத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். எடுத்துக்க எல்லா நகையும் எடுத்துட்டீங்களாண்ணா? எல்லாம் நினைக்கிட்டேன். ஒரு 4-5 வீதி தள்ளி ஒரு அம்மா வீடு இருக்குது. அங்கே நிறைய நகை இருக்குது. அங்கே அந்த அம்மா நிறைய சேர்த்து வச்சுருக்கு. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஓ அந்த அம்மா சொல்லித்தானா நானே இங்கே வந்தேன், அந்த அம்மா சொல்லித்தான் நானே இங்கே வந்தேன். இதுலேருந்து என்ன தெரிஞ்சிட்டீங்க? உங்கள் அலை, உங்களுடைய எண்ணம், அவங்களும் எண்ணம், இது எல்லாம் ஒத்த அலையில் இருந்து யாரோ ஒருத்தரை உங்களுக்கு முன்னாடி இது வேலை செஞ்சிடும். அங்கே போயிட்டு தான் இங்கே வந்துருக்குது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரல, அந்த அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு வரல. இது மாதிரி உங்களுடைய எண்ணங்கள், அலைகளுக்கு எல்லாமே என்னங்க? மந்திரம். இனிமேல் நீங்கள் எதை செய்தாலும், என்ன எண்ணினாலும், என்ன சொன்னாலும் நீங்கள் அதை முறையாக யோசிச்சு சொல்லுங்கள். எல்லாமே மந்திரம் வேலை செய்யும். அதுக்கு ஒரு ரியாக்ஷன் நிச்சயமாக நடக்கும். சரிங்களா? இந்த வாய்ப்பை கொடுத்தவங்கள் அனைவருக்கும், இந்த மன்றத்துக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். ஏன்னா இது பெரிய சப்ஜெக்ட். இது நேரம் நான் நிறையா ப்ரிப்பேர் பண்ணோம். அது பெரிய சப்ஜெக்ட். சரிங்களா? வாழ்க வளமுடன்.